கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவரா? Is God good? எஸ், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். God is always good. பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். We need to live a life where we are filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியாரால் நிரப்பப்படலைன்னா என்ன பிரச்சனை? What is the problem if we are not filled with the Holy Spirit? இதுவரைக்கும் 25 காரியத்தை நான் சொன்னேன். இந்த 25 காரியத்தின்படியான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். I spoke about 25 points so far, and all these 25 things would be there in us. இப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு வாழாவிட்டால், Even now, if we don't live without, by filling with the Holy Spirit, நாம் செய்கிற எந்த காரியத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே அல்லது நிறைவினாலே நாம் செய்யாவிட்டால், and if we don't do our things by the fulfilling or by the leading of the Holy Spirit, நாம் ஒரு லீகலிஸ்டான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்வோம். சட்டப்படியாய் மட்டும் வாழ்வோம். we'll be living a legalist life. எப்படி அப்படின்னா சட்டப்படியா இருக்கிறது அப்படின்னா என்ன? பலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. Many people would have a driving license, ஆனா வண்டி ஓட்ட தெரியாது. but they do not know how to drive. கார் ஓட்ட தெரியாது. They do not know how to drive a car. சட்டப்படி டிரைவரா? Are they legally a driver? சட்டப்படி டிரைவர். They are legally a driver. என்ன இருக்கு? லைசன்ஸ் இருக்கு. They have a license. ஆனா வண்டி கொடுத்தா ஓட்ட தெரியுமா? Do they know to drive if we give them a car? ஓட்ட தெரியாது. They would not. போய் எங்கேயாவது என்ன பண்ணிடுவாங்க? They would go and crash somewhere. இல்ல ரைட்ல திரும்பறதுக்கு லெஃப்ட்ல திரும்புவாங்க, லெஃப்ட்ல திரும்பறதுக்கு ரைட்ல திரும்புவாங்க. பதட்டமாவே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. They'll always be anxious while they drive. பைக் ஓட்டுறவங்க கூட சிலர் அப்படிதான். லைசன்ஸ் வச்சிருப்பாங்க, பைக் ஓட்டவே மாட்டாங்க. There will be some people who have a license but don't know how to ride a bike. லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறதும் தப்பு. It's wrong to ride a motorbike without a license. லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டாம இருக்கிறதும். It is equally wrong to have a license and not use it. ஆமா, ஒரு விஷயத்தை நமக்கு சட்டப்படி இருக்குன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? நடைமுறையில படுத்தணும். We have something legally, we need to utilize it. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்ச வாழ்க்கை இப்படித்தான். நம்ம சட்டப்படி கரெக்டா இருப்போம், ஆனா வாழ்க்கையில எந்த வாழ்க்கையுமே என்ன பண்ணாது? இருக்காது. So we would be by the rule book we would be right, but we would not have anything in life. சட்டப்படி ரட்சிக்கப்பட்டுட்டோமா? ரட்சிக்கப்பட்டுட்டோம். Are we legally saved? We are. சட்டப்படி ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா? எடுத்துட்டோம். Have we legally taken a baptism? We have. சட்டப்படி ஒரு சபையில ஐக்கியமா இருக்கிறோமா? ஐக்கியமாயிட்டோம். Are we part of a church? And we are. சட்டப்படி நம்ம சபையினுடைய எல்லா சட்டதிட்டங்களுக்கும் கீழ்ப்படிறோமா? கீழ்ப்படிறோம். Are we obeying all the rules of the church? ஆனா சரியான கிறிஸ்தவனா வாழ்றோமா? But are we living a proper Christian life? இல்ல. That's a no. காரணம் என்ன? What is the reason? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படவில்லை. They are not filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியானவரை தந்திருக்கிறார். God has given us His Holy Spirit so that we can be filled and live a. இல்லன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? How else would we be if we do not have? 26வது காரியம். Let's look at the 26th point. மத்தேயு 23வது அதிகாரம் Matthew chapter 23. 15வது வசனத்தை வாசியுங்கள். Matthew chapter 23 verse 15. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்னன்னா இவங்க எல்லாரும் நல்ல ஊழியம் செய்வாங்க. They all do ministry. மிஷனரி வர்க் நல்லா செய்வாங்க. They do the missionary work. ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். We need to spread the gospel. சிலர் இருக்காங்க, நான் யார ட்ரெயின்ல பார்த்தனா உடனே இயேசுவை பத்தி சொல்லிடுவேன். Some would say I would definitely talk about Jesus when I see பஸ்ல பார்த்தனா இயேசுவை பத்தி சொல்லிடுவேன். I would definitely talk about Jesus when I see ஆட்டோல போனனா இயேசுவை பத்தி சொல்லிடுவேன். I would talk about Jesus in an auto. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தனா இயேசுவை பத்தி சொல்லிடுவேன். I'll talk about Jesus wherever we are. பயங்கரமான மிஷனரி வர்க். They will do a lot of missionary work. பையில எப்பவுமே ட்ராக்ட் இருக்கும். They'll always have the tracts with them. இல்ல யோவான் சுவிசேஷம் இருக்கும். Or they'll have the gospel of John. இல்ல ஏதாவது ஒருத்தர் கொடுத்து இயேசுவை சொல்றதுக்கான எல்லாம் கையில ஸ்டாக் வச்சிருப்பேன். They'll have everything to give to other people. இப்படி யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்த பின்னாடி Somebody who's accepted Christ and come to அவங்க church, நரகத்துக்கு போறதுக்கு யாரே காரணமாயிடுவோம்? they would be the same reason for them to go to hell. உள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள நரகத்துக்கு அனுப்புறதுக்கு யாரே காரணமாயிடுவோம்? We would become the reason to send them to hell as well. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு உள்ள வந்துருவாங்க. They would listen to all that we say and they will come in. நம்ம சொன்ன சுவிசேஷத்தெல்லாம் கேட்டு இவங்க ரொம்ப கடவுள் போல இருப்பாங்க போல அப்படி நினைச்சிட்டு வந்துருவாங்க. They would listen to the gospel that you say and come think you will be like God. ஐயோ என்ன அருமையா பேசுறாங்க அப்படினு கேட்டுட்டு வந்துருவாங்க. They would listen that you talk very well and they come ஆனா inside. அத கேட்டு யாராவது உள்ள வந்தா But once they come inside, நம்ம நரகத்துக்கு போறதை விட அதிகமா அவங்கள நரகத்துக்கு என்ன பண்ணிடுவோம் நம்ம? வேதம் அப்படிதான் சொல்லுது. உங்கள் மார்க்கத்தானா நான போது
அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனா என்ன பண்ணிடுவீங்க, மாற்றிடுவீங்க. You would make them twice as much as a child of hell as you are. எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்? What kind of a life would they have? மிஷனரி ஊழியம், பயங்கரமான மிஷனரி ஊழியம். They will have a very strong வருஷம் வருஷம் நார்த் இந்தியாவுக்கு போயிடுவேன். Every year I would go to North India. வருஷம் ஏதாவது நார்த் இந்தியால கிராமத்துக்கு போய் 10 நாள் என்ன செய்யணும், நானு ஊழியம் செய்வேன். I would definitely go to North India and do ministry. ஏன்னா நம்ம இங்க செய்ய முடியாது பலருக்கு. Because many of them can't do it here. இங்க வீட்ல சுவிசேஷம் சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. Because nobody will accept their gospel here. பலர் ஏன் நார்த் இந்தியாவுக்கு போறாங்க அப்படின்னா, நம்பர் 1 டூர் மாதிரி இருக்கும். Many people go to North India because it will be like a tour. ஒரு முறை 10 நாள் எப்படி போலாம், வெளியில ஒரு டூர் என்ன பண்ணலாம், போலாம். It will be like a tour. அடுத்தது அங்க போய் தான் அவங்களால ஊழியம் செய்யவே முடியும். They can only go there and do their ministry. ஏன்னா சொந்த ஊர்ல என்ன கிடையாது, but they are not respected in their own சொந்த place. ஊர்ல சாட்சியே கிடையாது. They cannot be a testimony in சொந்த their own ஊர்ல place. சுவிசேஷத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. Nobody will listen to their mission. உன்னை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. They will say, I know you very well. என்ன நேத்து தான் எங்க கூட உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு வந்து ஏதோ புதுசா பேசுற அப்படின்றாங்க. They say you were with us yesterday, today you talk நேத்து different. ரோட்ல தண்ணி லாரிக்கிட்ட என்ன போட்டுட்டு இருந்த நீ, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்த, இன்னைக்கு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற நீ வர்ற அப்படின்வாங்க. Yesterday you were quarreling on the road and today you come for prayer. ஐயோ அந்த காம்பவுண்ட்ல ஒரு தென்னை மரம் காம்பவுண்ட்ல நிக்கும். There'll be a coconut tree on the compound. அது தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழும்போது தென்னை மரத்துக்கு தெரியாது இது இவங்க காம்பவுண்டுக்குள்ள தான் விழணும்னு என்ன பண்ணாது, தெரியாது. The coconut does not know where to fall down. அதுவே தேஞ்சு போன தேங்காய் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அது கடிச்ச தேங்காயா இருக்கும். ஆமா, தேர கடிச்ச தேங்காயா இருக்கும். The coconut has no use. அத மெனக்கெட்டு காலையில எந்திரிச்சு தென்னை மரத்துல தேங்காய் எத்தனை இருந்து எண்ணிட்டு ஒரு காயை காணுமே அப்படின்னு என்ன பண்றது, தேடுறது. You would count down the number of coconuts and search for it. தோட்டத்துக்குள்ள அவங்க காம்பவுண்டுக்குள்ள உழுக்கிறத கண்டுபிடிச்சிருவோம். You would then find out that it's fallen in the next தூங்கிக்கிட்டு இருக்கோம், காலையில எழுப்பி அந்த தேங்காயை கொஞ்சம் என்ன பண்ணுங்க எடுத்து, and we would ask for it. சிலர் இருக்கிறாங்க தென்னை மட்டையை கூட அடுத்தவங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. Some don't even let the dried coconut leaves fall down. நிழல் வருது இல்ல உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு கணக்கு பேசுறவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. They say you get the shade of it. எங்க வீட்டு மரத்தோட நிழல் யார் வீட்டுல விழுது. நான் இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். I've seen a lot of such unique people. ஆமா, நிழல் விழுறதுக்கு சண்டைக்கு போவாங்க, நிழல் விழுறத காரணமாவும் சொல்லுவாங்க, கணக்கா சொல்லுவாங்க. They would make use of the shadow as a point. இப்போ நாளைக்கு அவங்க வீட்டுக்கிட்டே நாங்க இயேசுவை சொல்ல உங்களுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் நிப்பாங்க. So the very next day they would go to them saying, நீ நேத்து காலையில தேங்காய் விழுந்தப்பயே இயேசு என்ன பண்ணிட்ட எங்களுக்கு. I've seen your Jesus yesterday. உன் வீட்டுல தேங்காய் உன் தென்னை மரத்து தேங்காய் எங்க வீட்டுல விழுந்தப்பயே நல்லா இயேசுவை என்ன பண்ணிட்ட நீன்னு சொல்லிட்ட, இப்ப நீ என்ன சொல்ல வேண்டாம். ஒரு நம்ம வீட்டுல ஒரு வேளை உங்களுக்கு மரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். You have trees in your house. மாங்காய் சீசன்ல மாங்காய் விழுது. There's mango season and there's mangoes. தென்னை மரத்துல தேங்காவா வெட்டுறீங்க. And you have coconuts in your coconut tree. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 நாள் காய் என்ன பண்ணணும், இந்தாங்க என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க, எங்க மரத்துல என்ன பண்ணுச்சு விளைஞ்சது. Share it with others saying it's a harvest of உங்களுடைய விளைச்சல என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். We need to share what we harvest. அப்படி செஞ்சுட்டு போய் கிறிஸ்துவ சொன்னா அவன் என்ன பண்ணுவான், ஏத்துப்பான். And when you go and talk about Christ, then they would accept you. உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. They would welcome you and listen to you. நம்ம எச்சி கையால கூட என்னத்தை ஓட்ட மாட்டோம். எங்க அதுல இருந்து ஒரு பருக்கிய காக்கா கொத்திட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்றது. You try to be very stingy. ஆமா, பலரை பார்த்திருக்கிறேன், பயங்கர கணக்கா இருப்பாங்க. They'd be very calculative. நம்ம ஐயோ நம்மளத யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. நான் இந்த சில இந்த காம்பவுண்ட் சண்டைக்கெல்லாம் போயிருப்பேன், பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க. I've got a lot of places where there's a property dispute. ஒருத்தர் நூலை வச்சு கரெக்டா இது ஏன் இடம் வாரு. Someone would measure it and say it's my place. இல்ல எங்க அப்பா காலத்துல இருந்தே நாங்க தான் அதை அனுபவிச்சிட்டு இருந்தோம்னுவாங்க. The others would say no, we've been experiencing for a long time. என்னைக்குமே இந்த பிரச்சனை என்னைக்குமே தீராத பிரச்சனை. சர்வேயராலே தீர்க்க முடியாது. And the surveyors can't take care of this. கோடு போட்டு கல்லு வச்சிட்டு போனாலும் அந்த பிரச்சனை என்ன பண்ணாது. நான் இதுவரைக்கும் அந்த காம்பவுண்ட் சண்டை இருக்கு பாத்தீங்களா, சர்வேயரே வந்து அளவு பண்ணி கல்லெல்லாம் வச்சிட்டு போயிடுவாங்க. The surveyors would measure it and place it. அதுக்கு பின்னாடியும் பிரச்சனை என்ன பண்ணாது, தீராது. Even then the problems won't cease. ஆண்டவருடைய பிள்ளைகள் மிஷனரி வர்க் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம எல்லாரும், we who want to do missionary work, நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய நினைக்கிறோமா? do you all want to do ministry? நம்ம எல்லாரும் ஊழியம் செய்றோமா? do we all do missionary work? இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறோமா? do we talk about இயேசுவை Jesus? காட்டணும், அப்புறம் என்ன பண்ணணும், அறிவிக்கணும்.
You need to first showcase Jesus. இப்ப நம்ம அறிவிக்கிற இயேசுவை அவங்க யார்கிட்ட பார்க்கணும்? எங்க பாஸ்டர் கிட்ட பாருங்கன்னு சொல்லக்கூடாது. Should not say look at the pastor. எனக்கிட்ட பார்க்கணும். They should see Jesus in us. நான் அறிவிக்கிற இயேசுவை யார் காட்டணும்? நான் காட்டணும். I should showcase the Jesus இப்படி that I காட்டலனா declare. என்ன நடக்கும்? What happens if I don't? அவங்க manifest? இயேசுவை நம்பி உள்ள வந்துருவாங்க. They would come in believing நம்மள Jesus. பார்த்துட்டு நரகத்துக்கு போய்டுவாங்க. But looking at us, they would go to hell. இப்ப நரகத்துக்கு அவங்கள 2 மடங்கு தண்டனைக்கு ஆளாக்குனது யாரு? Who's made them doubly? அவன் ஒருவேளை இயேசுவை ஏத்துக்காம இருந்தா ஒரு தண்டனையோட போயிருக்கும். If he had not accepted Christ, he would have ஏன்னா gone with பைபிள் one சொல்றது punishment. அறிந்து செய்கிறவனுக்கு அநேகம் அடிகளாம். The Bible says the one who knows and does it. தெரிஞ்சு தப்பு பண்றவனுக்கு எத்தனை அடி கிடைக்கும்? ஒரு அடி எக்ஸ்ட்ராவே என்ன பண்ணும்? கிடைக்கும். Somebody who may commit a mistake after knowing it's a mistake will get இப்போ more. அவன் நரகத்துக்கு போறவனை கூட்டிட்டு வந்து நரகத்திலே இன்னும் உயர்ந்த இடத்துக்கு என்ன பண்றது? நம்ம அனுப்பி வைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். You do the work of putting him at a higher place in hell. இதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரால இந்த பிரச்சனை வரும். This will come if you don't have the Holy Spirit நான் in you. பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து வாழாவிட்டால் If you are not filled by the Holy Spirit, நான் செய்யற ஊழியமும் தேவனுக்கான பலனை என்ன பண்ணாது? கொண்டு வராது. the ministry that I do will not bring fruits to நான் God. என்ன நினைப்பேன்? நான் செய்யற ஊழியம் தான் ரொம்ப பெருசு போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். We think that the ministry that we do is more important. நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்றேன்ல, இது ஒரு பெரிய விஷயம் போல. Or the preaching that we do is a big thing. இங்க நின்னு ஏதோ செய்றோம் போல, அது ரொம்ப பெரிய விஷயம் போல. We do something from here that seems like a big thing for us. இங்க நின்னு வருஷக்கணக்கில் உண்டாகாத மாற்றங்கள் நீங்க என் வாழ்க்கையில பழகும் போது, நான் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது உண்டாகும் என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம். The truth of the Bible is that what cannot happen from here can happen when you talk to people, when you involved with them. நம்ம எப்படின்னா ரொம்ப நமக்கு எப்படி பேசிக்கணும்னு தெரியும். நமக்கு கன்வீனியன்ட்டா பேசிக்குவோம். We would know how to talk very well. We talk conveniently. ஆமா, நமக்கு பாதிக்காத மாதிரி நம்ம பேசிக்குவோம். We talk so that it doesn't impact us. நம்ம மற்ற இடத்துல எப்படி நடந்து கொள்வோம் அப்படின்னா நம்மளை பாதிக்காத மாதிரி நடந்து கொள்வோம். You behave with other people as if it won't impact us. ஆனால் இந்த மிஷனரி ஊழியம் என்பது முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து செய்யப்பட வேண்டிய ஊழியம். But a ministry is something where you have to involve yourself நம்மை completely. முழுவதுமாக இந்த வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். You have to completely surrender your life. நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், When we surrender our life to God, நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க we வேண்டும். need to surrender everything that we have. தேவன் அவைகளை கட்டுப்படுத்தும்படி நாம் அனுமதிக்க வேண்டும். And we should let God control that. நான் ஒரு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இருக்குமே, நமக்கு இப்படி ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Let's say we have a house. நம்ம ஆலயத்துக்குன்னு கொடுக்க நினைக்கிறோம். We want to give it for church. ஜெப நடத்துறதுக்கு கொடுக்க நினைக்கிறோம். So we want to give it to church for இப்போ prayer. ஜெப நடத்த கொடுத்தா என்ன நடக்கும் அங்கன்னு நினைக்கிறீங்க? What do you think will happen if you give it for church? பிரேயர் நடக்கும். Prayer would happen. இப்போ 50 பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறோம். There are 50 people coming நம்ம to a place. வீட்டுக்கு ஒரு 5 பேர் வந்துட்டு போனா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? How do we feel if there ஒரு are 5 people come to the house? 5 பேர் கெஸ்டா நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு போறாங்க. பரபரன்னு இருப்போம். சோபாவை எடுத்து இங்க வை, துணி எடுத்து அங்க வை, மடக்கி வை, ஒதுங்க வை. அவங்க வந்துட்டு போன பின்னாடி இதெல்லாம் செய்யணும். ஏன்? Why should we do all of this? சேர் வச்ச இடத்துல இருக்காது. The chairs would not be in a place where டீ it is. மாறி இருக்கும். The table would have changed ஒரு places. டீயை குடிக்கிறேன்னு கீழே ஊத்திருப்பாங்க. Somebody would have spilled his tea. ஸ்நாக்ஸுக்கு ஸ்பூன் போட்டே கொடுத்தாலும் மிக்சரை வீடு ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க? செதறி விட்டுருப்பாங்க. The snacks you give would be across the floor. நான் பாக்குறேன், பாதி பொருள் ரோட்ல இருக்கும். Half of the things would be on the road. எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிடுவோம். We would upturn everything. அதனால கெஸ்ட் வர்றதுக்கு நம்ம எல்லாம் யோசிச்சு கெஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிடுறோம். So we think twice before inviting people. சொல்லுங்க, எப்ப கெஸ்ட்டை கூப்பிடுவோம்? நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்போது தான் என்ன பண்ணுவோம்? We call guests only when we are இப்போ comfortable. நம்ம எல்லாரும் இந்த இடத்தை பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியுதா எப்படி பயன்படுத்துறோம்? We know that we are all using this place. தேவையான அளவுக்கு இந்த இடத்தை பயன்படுத்துறோம். We're using this to our maximum. நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த இடத்தை பயன்படுத்துறோம். Whatever need we have, we're using it for that. உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்றோம். We sit inside and pray. வெளியே உட்கார்ந்து பேசுறோம். We sit outside and talk. என்னதான் சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியாம சில இலைகளையும் செடியும் என்ன பண்ணி விட்டுருவாங்க? உடைச்சிருவாங்க. No matter what we see, our kids சைடுல போய் துப்பி வச்சிருவாங்க. they spit around the campus. குப்பையும் பேப்பரையும் அங்கங்க என்ன பண்ணிடுவாங்க? போட்டுருவாங்க. They litter the place. இதெல்லாம் எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. No matter how much you control, இப்ப பைக்கை எப்படி கேட்டு முன்னாடி நிறுத்தாதீங்கனாலும் சிலருக்கு எதுல நிறுத்துறது தான் ரொம்ப பிடிக்கும். Some would always park only in front of the gate. மத்தவங்க வீட்டு கேட்டு முன்னாடி போய் நிறுத்துறது தான் சிலருக்கு என்னமோ பார்க்கிங்னாலே அடுத்தவங்க வீட்டு கேட்டு தான் போல அப்படின்னு என்ன பண்றது? Some parking is always சிலருக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் other இருக்குது. people's கேட்ட gate. பார்த்தா என்ன பண்ண வண்டியை? You would park in front of a gate always. நம்ம வண்டியை நிறுத்துறோமே, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வண்டி எடுத்துட்டு வெளில வரும்போது என்ன பண்ணுவாங்க?
இல்லை வேற ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கதவை திறக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நம்ம யோசிக்க கிடையாது. ஏன் வண்டியை இங்கே தான் என்ன பண்ணுவேன் இப்படின்னு சிலர் என்ன பண்ணுவோம், எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணுவோம், நிறுத்துவோம். No matter what you say, they would stop in front of the gate. ஆமாம், அப்போ இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணும், உண்டாகும். A lot of such disturbances that would happen. இப்போ இங்கேயே சிலர் நமக்கு நெய்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவர்களே என்ன பண்ணாது. There are some people around who do not like Christians at all. எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு யாரை பிடிக்காது, Some people who do not like Christians. கிறிஸ்தவர்களே பிடிக்காது. They do not like Christians at all. வேற சிலருக்கு இந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணாது. For some others, they would not like the owner of the place. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் இந்த வீடு நான் என் வீடு ரொம்ப வருஷமா சின்னதா இருக்குது, இவங்க இப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த இடத்த வாங்கினாங்க, புல்லு பூண்டா கிடந்தது, இப்ப என்ன கட்டிட்டாங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? You think somebody would not be envious of this? கண்டிப்பா இருக்கும். They would definitely feel அப்ப envy. எப்படா இவங்க வீட்ல இருந்து ஒரு குறை வரும், நம்ம என்ன பண்ணலாம். They would wait for a reason அப்போ to call out. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம சகிப்போமா? இப்ப ஆண்டவருக்காக கொடுக்கறதுனால சொல்றேன், நான் ஆண்டவருக்காக எதையாவது கொடுத்தா When we give something for God, இவ்வளோ பிரச்சனை வரும், you will have to face so many problems. இவ்வளோ பிரச்சனை வரும். சிலர் எதையாவது உடைச்சிட்டு போயிடுவாங்க. Some would break something unintentionally. இதெல்லாம் சகிப்போமா? Would you be okay with all of this? எப்பயாவது ஒரு முறை என்ன பண்ணுவோம், நம்ம சகிப்போம். You would be okay with it once in a while. எப்பவுமே பின்னாடி போய் உட்காந்துக்கோமா, சாஞ்சி தாராளமா பின்னாடி போய் படுத்துக்க முடியலன்னா போ. ஆமா, உனக்கு முடியலன்னா நீ மேலே உட்காந்துருக்க வேண்டியதானே, நீ ஏன் கீழே உட்காந்த? சேர்ல உட்காந்துக்கிறியா? உனக்கு வசதியா இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோ, சரியா? ஓகே. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம அறிய வேண்டிய விஷயம், ஆண்டவருக்காக கொடுப்பது என்பது, கொடுக்கிறது நிமித்தம் உண்டாகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்களா இருக்கணும். What we need to realize is that when you give to God, we need to be okay to accept the consequences. தேவனுக்காக ஒன்றை பயன்படுத்துவது அப்படின்னா ஏதோ சும்மா நான் கொடுத்துட்டேன் அது பயன்படும் என்று அல்ல, அது நிமித்தம் வருகிற எல்லா தீமைகளையும் நம்ம என்ன பண்ணணும். It's not about giving something for God for use, but also to take the consequences. யாரோட பழகுறோம், மனுஷர்களோட தான் என்ன பண்றோம், பழகுறோம். That we all connect because we all connect எல்லா with humans. மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. Not everybody is the same. நான் ஒரு பொருளை எப்படி பத்திரமா வச்சுக்கிறேனோ அது மாதிரி இன்னொருத்தர் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, பத்திரமா வச்சுக்க மாட்டாங்க. Somebody else would not use it the same way I would use பாருங்க, it. நான் என்னுடைய போனை ரொம்ப சுத்தமா பத்திரமா வச்சுப்பேன். I would use my phone very clean. ஒரு வருஷம் பயன்படுத்திட்டு அதை கலக்கினாலும் எப்படி இருக்கும், அது புதுசாவே இருக்கும். Even if I use it for a year, it'll still look new. வேற சிலர்லாம் வாங்கிட்டு தரையிலேயே அப்படியே போன காரை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுவாங்க. இங்க உட்காந்துட்டு அங்க வரைக்கும் இந்தா பேசு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தரையில போன தள்ளி விடுவாங்க. There are some other people who would throw their phones on the ground. நான் பார்த்திருக்கிறேன், இப்படி கார் போற மாதிரி என்ன பண்ணும், போன டிராவல் பண்ணி அங்க போ, அவங்க கேட்ச் பிடிச்சி எடுத்து அலோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. I've seen some people where they slide their phones on the ground. சிலரோட போன் ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும். And some people's phone screen would look like a spider web. பார்த்திருக்கிறேன், அது ஃபுல்லா அப்படியே மேப் கீப் எல்லாம் இருக்கும் அதுல. You could see everything there. சிலர் போன் பின்னாடி ஒரு கலர்ல இருக்கும், முன்னாடி ஒரு கலர்ல இருக்கும். For some people, the phones would be in different colors. சிலர் போனை கலட்டணும்னா உள்ள பூச்சி புழுவெல்லாம் என்ன பண்ணும். And in some phones, there would be insects. அது என்னைக்கோ சாப்பிட்டது சாப்பாடு கொஞ்சம் அதுக்கு கீழே போன் என்ன சாப்பிட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் போன்ல பார்த்தேன், சாப்பாடு ஒட்டி இருந்தது. I saw food particles in somebody's phone. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம பயன்படுத்துவோம். So all of us use each of it in a different way. அப்ப தேவனுக்கு என்று நம்ம பயன்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, When we give ourselves to be used by God, ஊழியத்துக்கு என்று நம்ம வரும்போது, when we come to ministry, ஊழியத்துக்காக நம்மையோ நம்முடைய பொருட்களையோ கொடுக்கும் போது when we give something for a ministry of a நிறைய missionary, இன்கன்வீனியன்ட் என்ன பண்ணும், வரும். you will have to face a lot of inconvenience. நிறைய பிரச்சனைகள் வரும். You will have to face a lot of problems. நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். You will have a lot of hurdles. நம்ம உடனே எங்க வீடெல்லாம் இப்படித்தான் வச்சிருப்பேன் அதனால இப்படித்தான் இருக்கணும்னு எல்லார்ட்டையும் என்ன பண்ண முடியாது. You can't say that this is how I would keep my house and இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் நமக்கு என்ன பண்ணணும், வேணும். You have to have a heart to accept all of நம்ம this. சாட்சி உள்ளவர்களா என்ன பண்ணுவோம், நம்ம மாறுவோம். Only then will we become people நம்ம of எங்க testimony. சாட்சி இழந்துடுறோம்னா, Where do we lose our testimony? எந்த காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் நிமித்தம் நான் என் தனிப்பட்ட விதத்துல பாதிக்கப்படுறனோ அங்கெல்லாம் நம்ம சாட்சி இழந்துருவோம்.
We lose our witness wherever we are impacted personally by others. பொதுவான விஷயத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. We're okay with the common need. யாருடைய விஷயமாவது என்னை தனிப்பட்ட விதத்துல பாதிக்கும் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் திங்ஸ் அஃபெக்ட் பண்ணுனா, என்னுடைய சுயம் என்ன பண்ணும்? உள்ள இருந்து என்ன பண்ணும்? வெளியில வரும். If it impacts my personal being, my self would come out. என்னுடைய சுயத்தை காமிச்சு இப்ப சாட்சி இல்லாம என்ன பண்ணுவேன்? நானு மாறிடுவேன். I showcase myself and lose my destiny. நான் தேவன்பை பத்தி பேசியிருப்பேன். I would have talked about God's தேவன் love. எவ்வளவு நல்லவர்னு சொல்லியிருப்பேன். Speak about how தேவன் God எப்படி is. நம்மளை ஏற்றுக்கொள்றாருன்னு சொல்லியிருப்பேன். Speak about how God தேவன் accepts us. எப்படி நம்மை மன்னிக்கிறாருன்னு சொல்லியிருப்பேன். Speak about how God forgives ஆனா us. நமக்கு ஒரு இழப்போ நஷ்டமோ வரும்போது When we face a loss, நம்முடைய சுயத்தை we வெளிப்படுத்திடுவோம். would showcase ourselves. லாபம் வர்ற விஷயத்துல தேவனை வெளிப்படுத்துவோம். Wherever there's a gain, we would showcase God. நஷ்டம் வர்ற விஷயத்துல நம்மளை வெளிப்படுத்துவோம். Where there's a loss, we would showcase ourselves. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Are you understanding what I'm நமக்கு saying? ஏதாவது லாபம் வர்ற விஷயத்துல யாரை வெளிப்படுத்துவோம்? தேவனை வெளிப்படுத்துவோம். Wherever we have a gain, we would showcase நான் God. பாதிக்கப்படாத எந்த விஷயத்திலையும் கர்த்தரை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். Wherever I am not impacted, I would showcase God always. இருப்பேன். I'd be very quiet. கோவமே வராது. I never get angry. ரொம்ப நல்லவன். I'd be very good. மன்னிக்கிறவனா தெரிவேன். I'd be forgiving. ஐயோ அவர் பேச கூட மாட்டாருங்க, அவ்வளவு அமைதியானவருங்க. They say he would not even talk. He's very quiet. ஆமா. அவருடைய பொருள் ஏதாவது நஷ்டமாகட்டும், The moment he loses something, அவருடைய பொருள்ல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுறட்டும், the moment some damage happens, his உடனே உள்ள position, புகுந்து அவர் என்ன பண்ணிடுவாரு? his self would come out. அவ்வளவு நேரம் இவர் கட்டி காப்பாத்திட்டு இருந்த ஆண்டவர் போயிட்டு இப்ப யார் வெளியில வருவா? செல்ஃப் வெளியில வந்துரும். His self would come out, spoiling the image that he had for so long. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும். You'll have to understand to control all of this. என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல அப்படிலாம் ஆரம்பத்துல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் கர்த்தர் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பழகிக்கிட்டு இருக்காரு. Even I used to start off like that, but now சில God has நேரத்துல helped me to கோவம் control it. வந்துடும். அப்புறம் அதை நம்மளே என்ன பண்ணணும்? கோவமா இல்லாம சமாதானமா என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். Some places I would get angry, but then I'll have to bring it down. சில நேரத்துல அந்த பழைய சுபாவம் வெளியில வர நினைக்கும். உடனே நம்ம என்ன பண்ணணும்? நிதானிச்சுட்டு என்ன பண்ணணும்? அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும். Times your old self would come out, but you'll have to control சில ourselves. நேரத்துல முகத்துல எல்லாம் மாற்றம் வந்துரும். பிறகு வார்த்தைகள் அதை சமாளிச்சு என்ன பண்ணணும்? நம்ம சரி பண்ணணும். Sometimes our faces would change, but you'll have to control it. Or change it with our words. நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்களை நாமே நரகத்துக்கு திருப்பி வழி நடத்துறவங்களா ஆக்கிடுவோம். If not, we would lead the people we're leading into God to hell அப்ப itself. பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? How would a life filled with the Holy Spirit ஒரு be? மனுஷனை நித்திய ஜீவன் நடத்துகிற வரைக்கும் நானே அவனுக்கு மாதிரியா இருப்பேன். I should be a role model till I lead him to நானே eternal அவனுக்கு life. வழிகாட்டியா இருப்பேன். I would need to be the role model. நானே show him அவனோடு the கூட way. நடக்கிறவனா இருப்பேன். I would have to walk with that person. அடுத்தது 26வது வசனத்துல 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மாயக்காரராகிய மாயக்காரராகிய வேதபாரகரே 27 16ல இருந்து வாசிங்க. 23 verse 16. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? இப்போ இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? What is the problem in this? இவங்க வேத வசனத்தை சொல்லுவாங்க. They talk about the word, தேவன் சொன்ன அர்த்தத்துல என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. not of the meaning that God intended. இப்போ என்ன, ஒருத்தர் இப்போ தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா அதை ஏத்துப்பாங்க. You would accept if you swear or ஆனா make a promise, தேவாலயத்துல இருக்கிற பொருட்கள் பேர்ல சத்தியம் பண்ணா என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. but they wouldn't accept it if you do it by the gold. இது என்ன சொல்றேன்னு விளங்குதா? விளங்கல. இந்த தேவாலயம் என்பது இம்மூவபிளான ஒண்ணு. The church is an immovable. இதை யாருக்காகவும் என்ன பண்ண முடியாது? உரிமை கொண்டாட முடியாது. Nobody can claim it. இங்க பாருப்பா, கவனிக்கிறியா? நான் சொல்றத கேளு. கவனி. ஓகே. என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிற பொருட்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சபைன்னா ஒரு மாதிரி இருக்கும். The spiritual life would be one in church. பணம் பொருள்னு வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். But when it comes to money, it will be different. ஆவிக்குரிய காரியங்கள்னு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். It will be different when it's a spiritual life. இல்ல இந்த உலகத்தினுடைய பொருள் வந்ததுன்னா வேற ஆளா என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க. When it's the worldly things, their life, they would have. ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவிக்குரியவர்களாகவே நடந்துப்பாங்க. They would act as spiritual beings in the spiritual ஜெபம் realm. சொல்லுங்க, அவங்கள மாதிரி யாரும் ஜெபம் பண்ணவே முடியாது.
Nobody can pray like them. பைபிள் படிக்க சொல்லுங்க, அவங்கள மாதிரி யாரும் பைபிள் படிக்கவே முடியாது. Nobody can read the Bible like them. உபவாசம் பயங்கரமா உபவாசம் எடுப்பாங்க. They can fast very well. அவங்க ஊழியம் செய்யுங்க, அவங்கள மாதிரி சுவிசேஷம் சொல்லவே முடியாது. Nobody can spread or talk preach like them. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா கர்த்தருக்காக பிரயோஜனப்படுவாங்க. They would be useful on all weekends for God. ஆனா உலகப் பொருள் அப்படின்னு வந்துருச்சுன்னா, When it comes to the worldly wealth, பொன்னு வெள்ளி தங்கம்னு வந்துருச்சுன்னா, when it comes to gold, silver, அங்கெல்லாம் சத்தியம் எடுபடாது. but there the truth would not, அங்கெல்லாம் வசனம் எடுபடாது. the word would not sustain there. தேவனை எதுக்குள்ள விட மாட்டாங்க? Where will they not let God come in? அவருடைய பொருட்கள் மேல தேவனுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. They would not give God authority over their அவருடைய possessions. தங்கத்துக்கு மேல தேவனுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. They wouldn't let God position over the அவருடைய gold. சொத்துக்கள் மேல தேவனுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. God would not have position over their என்ன wealth. நினைப்பாங்கன்னா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டுமே தேவன் அதிகாரமா இருக்கிறாரு. They say that God is authority over just spiritual things. இந்த பூமிக்குரிய அல்லது பொருட்களுடைய காரியங்கள்ல நம்ம தான் மற்றவனை சிநேகிப்பான். ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு எஜமானுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. God says no one can serve two masters. இந்த உலகத்துல எல்லா கம்பெனிலயும் இருக்கிற மேண்டேட்டான ரூல் என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? வேலை பார்க்க கூடாது. The mandatory rule of every company is that you cannot work for another உங்க organization. இஷ்டத்துக்கு எனக்கு எல்லா கம்பெனிலயும் வேலை கிடைக்கும், 5 கம்பெனில என்ன பண்ண முடியாது? நீங்க வேலை செய்ய முடியாது. You cannot work for 5 different companies at the same time. இது கண்டுபிடிக்கப்பட்டா இது மிகப்பெரிய வயலேஷன். நீங்க அதனால என்ன பண்ணப்படுவீங்க? தண்டிக்கப்படுவீர்கள். If they find out it's a very big violation, you will be found guilty of it. ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு எஜமானுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. God says you cannot serve. எஜமான் அப்படினா என்ன? What does it mean? What does master mean? எஜமான்னா என்ன? என்ன மாஸ்டர் பண்ற ஒருத்தர். Somebody who masters or who's above us. என்ன நடத்துகிற ஒருத்தர். Somebody who leads us. என்ன எல்லாம் செய்ய வைக்கிற ஒண்ணுக்கு பேர் தான் என்னது? எஜமான். Somebody who makes me do certain things. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு பேர் உங்களுக்கு எஜமானா இருக்க முடியாது. God says two people cannot be a master. யார் இந்த ரெண்டு பேர்? Who are these two people? தேவன், God, இன்னொன்னு உலக பொருள். and the worldly things. வேதம் தெளிவா சொல்லுது, உலக பொருள். The worldly things. the mammon. mammon அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே, காசு, பணம், தங்கம், வெள்ளி, நிலம், வீடு, சொத்து, சுகம், இது எல்லாமே எதுல வந்துரும்? இந்த உலக பொருள்ல வந்துரும். All of your possessions, your wealth, money would come இப்போ into நீங்க that. சொல்லுங்க, உங்களை மாஸ்டர் பண்றது யாரு? Now you will have to decide who masters you. நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? Who do you work for? நீங்கள் தேவனுக்கு வேலை செய்றீங்களா? Do you work for God? இல்ல உலக பொருளுக்கு வேலை செய்றீங்களா? Or do you work for the mammon? உங்களை நடத்துவது தேவனா அல்லது உலக பொருளா? Is it God who's leading you, or is it the worldly things that's leading you? டேய் டேய் உட்காரு. தேவனுக்கும் வேலை செய்றீங்களா? உலக பொருளுக்கு வேலை செய்றீங்களா? Do you work for God or do you work for the world? இப்போ நம்ம பல நேரத்துல தேவனுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியும். Many times it looks like we're working for God. எப்படி தேவனுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியும்? How does it look like we're working for God? நான் எதை பண்ணாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் பிரதர். Whatever I do, I would pray and do. அப்பனால சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தேவனுக்கு தான் என்ன பண்றாங்க? So people think because I do that, I'm working for நான் என்ன God. செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு பண்றதுனால நான் எல்லாத்தையும் தேவனை தான் முதல்ல வச்சுட்டு தேவனுடைய சித்தத்தை தான் செய்றேன்னு சொல்லுவாங்க. Just because they pray before everything they say, முதல்ல பண்ணது மட்டும் தான் என்னது? ஜெபம். it's only prayer that they did. அப்புறம் செஞ்சது ஃபுல்லா யாரோட சித்தம்? And what they did after that was their own will. தன்னோட சொந்த விருப்பம். They did their own desire. தன்னோட சொந்த டிசைன். They fulfilled their desire. தன்னோட சொந்த அளவு. Their own measure. தன்னுடைய சொந்த விருப்பம். Their own wishes. உள்ளத்துல ஆழத்துல எங்கெங்கயோ மறைஞ்சிருந்த விருப்பம்லாம் என்ன பண்ணும்? All the desire they had deep buried inside would come out. ஆனா சொன்னது என்னது? முதல்ல ஜெபம் பண்ணிடுவேன். They said they would first pray for it. நீங்க வாசிங்களேன் யாத்ராகமத்தினுடைய புத்தகம். மோசே மலையில இருக்கிறாரு.
ஜனங்கள் கீழே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? What were the people doing down when Moses was on the mountain? என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? எந்த அதிகாரம் எடுத்து வாசிங்க. 19வது அதிகாரமா? ஓகே, 32வது அதிகாரம். Exodus 32, chapter verse 1. 5வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி. இப்ப ஆரோன் என்ன செஞ்சாரு? கீழே மேல கர்த்தர் என்ன கற்பனை கொடுத்துட்டு எழுதிட்டு இருக்கிறாரு? What is என்ன அன்றி உனக்கு வேற தேவன் என்ன பண்ண வேண்டாம், உண்டாக வேண்டாம். God is giving a commandment saying that you can have no other God. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே தண்ணீரிலும் உண்டான யாதொரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாவது நீ எனக்காக என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்க வேண்டாம். அதை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். You cannot make an idol of anything that's above the earth. என்ன பண்ணிட்டு இருக்காரு? எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. God is writing this in the mountain. கீழே என்ன நடந்துட்டு இருக்குது? What's happening at the அவர் எப்ப இதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரோ கீழே என்ன நடந்துட்டு இருக்குது? என்னத்தை வச்சு? They're building an altar. கோல்டு வச்சு ஒரு காட் உருவாக்கிட்டு இருக்காங்க. Creating a god out of gold. பல நேரத்துல இந்த காடுக்கெல்லாம் நம்ம கோல்டு கொடுப்போம் நிறைய. We would give gold to such gods. நம்ம கோல்டை எந்த காடுக்கு கொடுப்போம்? நீங்க போய் பாருங்களேன், சில இடங்கள்லாம் எடைக்கு எடை என்ன கொடுக்குறாங்களாம்? Some places they would give weight in gold. எடைக்கு எடை தங்கம் என்ன பண்றாங்களாம்? காணிக்கையா கொடுக்குறாங்களாம். They would give their weight in gold to gods. எதுக்கு? என்ன பண்றதுக்கு? ஒரு தெய்வம் இருக்குது, பெரிய பணக்கார தெய்வம். There's a very rich god. செருப்புல இருந்து தலையில வைக்கிற எல்லாமே என்னத்துல வச்சிருக்காங்க? தங்கத்திலே வச்சிருக்காங்க. Right from their slipper till the உங்களுக்கு தெரியுமா? செருப்புல இருந்து அந்த தெய்வம் அந்த சிலை போடுற செருப்புல இருந்து slipper that தங்கம் the வரைக்கும் statue தலை wears. வரைக்கும் என்ன வச்சிருக்காங்க? அவங்க தங்கத்துல ஆபரணம் வச்சிருக்காங்க. They have gold ornaments for the entire body. நீங்க எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? 100 பவுன் 200 பவுன் ரொம்ப பெருசா என்ன பண்றீங்க, பேசுறீங்க? We talk about 100 or 200 pounds is அது ஆர்பிஐக்கு எத்தனையோ 1000 கிலோ தங்கத்தை என்ன பண்ணிருக்கு? கடனா they given 1000 odd kilos of gold. ஆர்பிஐக்கு கடன் கொடுத்திருக்கு. They've lent to the Reserve Bank of India. உங்களுக்கு தெரியுமா? இங்க இவங்க தேவனை உண்டாக்கிட்டாங்க. Here they've created God. இப்ப உண்டாக்கிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆரோன் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, பலிபீடத்தை கட்டி இப்ப கர்த்தருக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம They've built an altar and we're going to sacrifice. உண்டாக்குனது விக்கிரகம். They've made an idol of it. பண்டிகை யாருக்கு? கர்த்தருக்கு. But they're celebrating a festival of God. நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல இது நடந்திருக்கு. Many of in our lives we do this. செய்யறது சொந்த இஷ்டம். We do our own will. செய்யறது சொந்த விருப்பம். We do our own desires. இந்த காரியத்துக்கு கர்த்தர்ட்ட எந்த ஆலோசனையும் கேட்கல. We don't ask God for advice. கர்த்தருடைய எந்த வழிநடத்துதலையும் நம்ம கேட்கல. We listen to God's word. ஆனா பண்டிகை மட்டும் யாருக்கு? But the festival alone is to God. செலிப்ரேஷன் மட்டும் யாருடைய பேர்ல? That we celebrate in God's name. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுநாள் அதிகாலையில அவங்க எழுந்து மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனம். முதல் வேலை என்ன பண்ணியாச்சு? முதல்ல ஜெபம் போட்டுருவோம். We pray first. முதல்ல என்னத்தை போட்டுருவோம்? ஒரு ஜெபத்தை போடுவோம். பாஸ்டரை கூப்பிடு. Let's call pastor and எல்லாரும் pray. ரெண்டு பாட்டை பாடி என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். Let's pray and close. நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல ஜெபம் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். I think that if you pray we can then do whatever we want. முதல்ல ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறோம். I think if you pray we can do இவங்க that. என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல்ல பலி செலுத்தி தேவனுக்கு ஜெபம் பண்ணியாச்சு. They sacrificed and prayed to God. என்ன ஜெபம்? சமாதானம். எல்லாரோட சமாதானமா இருக்கிற ஜெபம். It's a prayer where there are peace offerings. இந்த ஜெபம் சமாதானமான ஜெபம். There's a peace, a prayer. முடிச்ச பிறகு என்ன நடக்குது? பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் ஜெபம் முடிச்சாச்சு. அடுத்தது இப்ப என்னத்துக்கு உட்காரலாம்? நம்ம சாப்பிட உட்காரலாம். They pray the prayer and then sit down to eat. இப்போ நம்மளும் எல்லாம் ஜெபம் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? எல்லாரும் ஜெபம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம்?
எந்த வீட்டுல ஜெபம் வச்சாலும் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். Wherever they have prayer, we would get food. கல்யாணம் முடிஞ்சுனா சாப்பாடு கிடைக்கும். We get food after marriage. நிச்சயம் முடிஞ்சா சாப்பாடு கிடைக்கும். We get food after எந்த ஜெபத்துக்கு போய் ஊழியக்காரங்க நாங்கலாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 10 ஜெபத்துக்கு போனா போதும் 10 ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி. If you go to 10 different prayers, it's equal to 10 different hotels. 10 வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனா போதும் 10 ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா ஊழியக்காரர் வராரு, நீ யாராவது ரொம்ப சாதாரண சாப்பாடை சேப்புறாங்க, எல்லாருமே நல்ல சாப்பாடு. அதனால தான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் என்ன வீங்கி இருக்கும். So all preachers would have a big tummy. உண்மை, பெரிய தொப்பை இருக்கும். காரணம் என்ன? What is the reason? யார் ஒரு எளிமையான விசுவாசி வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நல்ல சாப்பாடு தான் யாருக்கு கொடுப்பாங்க? If it's a very simple person, they would give a good food. அது ஆண்டவருக்கு கிடைக்கிற கணம். அது ஊழியத்துக்கு வந்ததுக்காக ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சோறு என்ன பண்றாரு? போடுறாரு. It is the honor that they give God. இப்போ ஊழியக்காரவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால 10 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணா போதும், இல்ல 10 வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனா போதும், என்ன கிடைக்கும்? They get good food wherever they go. இப்போ நானே நல்ல ஒரு லஞ்ச் சாப்பிடணும்னு நினைச்சேன். ராகுல் உன் வீட்டுக்கு என்னத்துக்கு வரேன்ப்பா, இந்த சனிக்கிழமை எங்க வரேன்? 3ஆம் சனிக்கிழமை இல்லையா? என்ன பரவாயில்லப்பா, இந்த சனிக்கிழமை என்ன பண்றேன், வரேன். நல்லா சாப்பிட என்ன பண்றேன். அப்போ ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போய் எல்லாருமே உங்க எல்லாருமே என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க. என்னை ஒரு நாள் யாரும் சாதாரண சாப்பாடு என்ன பண்ணவே இல்லை. நான் போன வாரம் கூட ஒரு தம்பி வீட்டுக்கு போனேன். Last week I was there to a brother's அடுத்த நாள் வந்து நீங்க ஏன் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டான். said, why did you come home? நான் சொன்னேன், இல்லப்பா உன்னைய பார்க்க தான் நான் வந்தேன். I said, I came to see you. நீங்க போய் சொல்றீங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட தானே வந்தீங்க. said, no, you came home to eat. என் வீட்டுக்கு நீங்க சாப்பிட தானே வந்தீங்க. said, no, you came home to eat. என்னைய பார்க்க நீங்க என்ன பண்ணல? You didn't come to see me. அப்ப தெரியுது ஊழியக்காரர் வந்தா, ஏன்னா வீட்டுல நான் வர்றேங்க போ, அவங்க செஞ்ச பெரிய வேலை என்னது? So the biggest thing they did was make good food. வீட்டுக்கு வர்றாருன்னு உடனே அவங்க எல்லாரும் மார்த்தாலா மாறிடுறாங்க. When pastor comes home, they all become எல்லாரும் யாரா மாறிடுறாங்க. மார்த்தா என்ன சாப்பாடு செய்யறது? பாஸ்டருக்கு என்ன சாப்பாடு? சிக்கன் கொடுக்கலாமா, மட்டன் கொடுக்கலாமா, மீன் கொடுக்கலாமா? அவர் இது சாப்பிட மாட்டார், அது சாப்பிட மாட்டாருன்னு இதை செய்யறதுனால பார்த்துட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு இவர் எதுக்கு தான் வர்றாரு நம்ம வீட்டுக்கு? So the kids looking at it think that they come home. இவர் ஜெபம் பண்ண என்ன பண்ணல போல, வரல போல. Maybe he's not coming for. இவர் வர்றதே எதுக்கு தான் வர்றாரு? சாப்பிடல. குழந்தை மனசுல பதிஞ்சதை சொல்றேன் நானு. இவர் எதுக்கு வர்றாரு போல. இப்ப அப்பா அம்மா கண்டிப்பா என்ன பண்ணல, அவங்ககிட்ட பாஸ்டர் சாப்பிட தான் வந்திருக்காருன்னு என்ன பண்ணல, சொல்லல. Parents would not have told this kid. ஆனா பாஸ்டர் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தப்ப அவனுக்கு என்ன மனசுல புரியுது? What does he understand? இவர் எதுக்கு வர்றாரு? The pastor comes home only to eat. இனிமே மாத்தணும். You'll have to change it going forward. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா நீங்க எதை முக்கியப்படுத்த கூடாது. You should not prioritize food when the pastor பிள்ளைங்க comes முன்னாடி home. சாப்பாடு என்ன பண்ணாதீங்க, முக்கியப்படுத்தாதீங்க. Don't prioritize food in front of children. அவங்களுக்கு என்ன புரியுது? What do they understand? பாஸ்டர் எதுக்கு வர்றாரு? சாப்பிட வர்றாரு போல. They think pastor comes home just to eat. ஜெபம் பண்ண வர்றாருன்னு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. Tell him that pastor comes நம்ம home to pray. ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். Should give importance to prayer. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். Give importance to the Bible. வசனம் கேட்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். Give importance to listening to the முடிச்சிட்ட word. பின்னாடி சாப்பிடணும். இருக்கிற எதையாவது என்ன பண்ணலாம், நம்ம You can eat கொஞ்சம் whatever கொஞ்சம் என்ன there is. பண்ணிக்கலாம். நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. பாஸ்டர் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு. You yourself decide that pastor won't eat. நான் உங்க வீட்ல யார் வீட்லயும் வந்து இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு என்னைக்கு என்ன பண்ணதே கிடையாது. I never told any of you that I have not eaten certain things. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை நான் என்ன பண்ணிப்பேன், I will eat whatever you eat. அவைலபிளா இருந்தா எல்லாரும் நல்லா தான் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். When it's available, we all can eat. அதனுடைய அர்த்தம் நான் அதைத்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அர்த்தமே. That doesn't mean I would only eat that. அதனால அது ஒரு பெரிய ஒரு பிரதானமான காரியமா என்ன பண்ணாதீங்க, சாப்பாடை முக்கியப்படுத்தாதீங்க. So don't give priority to the food. நான் வீட்டு ஜெப கூட்டங்கள் நடத்துறவங்களுக்கு சொல்றேன் நானு. I'm talking to people who conduct prayer. சாப்பாடு பிரதானமா இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கெல்லாம் ரோடு பூரா ஹோட்டலா தான் இருக்குது. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல எதையாவது சாப்பிட்டு என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துக்கலாம். And if you don't cook, it's okay, we can have அது ஒரு something. பெரிய விஷயம் கிடையாது. இங்க ஜனங்கள் ஜெபம் முடிச்சு அடுத்த செகண்ட் என்ன பண்ண உட்கார்ந்தாங்க, சாப்பிட உட்கார்ந்தாங்க. The people right with the prayer, they started to இந்த eat. சாப்பாடு முடிஞ்ச உடனே அடுத்தது குடிக்கணும். After that, they'll have to drink. குடிச்சு முடிச்ச உடனே அடுத்தது உட்கார்ந்து என்ன பண்ணணும், And then they'll have to make merry. சாப்பிட்டாங்க, They ate, உட்கார்ந்து குடிச்சாங்க, they sat and drank, விளையாடுறதுக்கு என்ன பண்றாங்க. and they went on to make merry. இப்போ எது முடிச்சாச்சு? இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? காலையிலேயே முடிச்சிட்டோம். You prayed in the morning. இப்போ டே ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What are you doing the entire day? சாப்பாட்டுக்கும் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். Give importance to food and prayer. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
You prioritize entertainment. என்னது நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். You give priorities to நாங்க events. ப்ரோகிராம்ஸ் வச்சிருக்கிறோம். We have a lot of programs. ப்ரோகிராம்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், கல்யாணத்துல நான் என்கேஜ்மெண்ட் கூட நடக்கும், போயிடுவோம். We will go for engagements. பாஸ்டர் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்திருப்போம், நாங்க மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்போம். Pastors will be waiting there for long. பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பண்ணிடுவாங்க, துணி மாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வருவாங்க. The bride and the groom would go to change their clothes. ஒரு பெரிய process தான். That in itself is a big ஆமா, process. அது என்னன்னே தெரியல. அந்த துணி மாத்துறது மட்டும் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? பல மணி நேரம் என்ன பண்ணுது, எடுத்துக்குது. That particular day alone they would take a lot of hours. அவங்களே முடிச்சிட்டாலும் அந்த போட்டோ எடுக்கிற ஆள் அவங்களை என்ன பண்றது கிடையாது, விட மாட்டான். They finish the photograph. அவனை இப்படி திரும்ப அங்க திரும்ப இப்படி உட்காரு, அப்படி காமி இப்படி காமி, இப்படி மேல பாரு கீழே பாரு, கையை எப்படி தூக்கிக்கோ காலை எப்படி தூக்கிக்கோன்னு என்ன பண்றான், அவன் இஷ்டத்துக்கு அவனோட நேரங்களை எடுக்கிறான். He would take a lot of time to click pictures. எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில வந்து டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணி முடிச்சிருக்கேன். They say, Pastor, it's time for dinner. Why don't you pray soon and close it? போய் ஜோம் பண்ணி, ஆண்டவரே நேரம் ஆச்சு, இவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா, After we pray and say close it, டோஸ்ட் இருக்குது இப்போ அப்படின்னு. let's say we have a toast. டோஸ்ட் இப்போ புதுசா எல்லாம் இருக்குல்ல டோஸ்ட். ஆமா, பிரைடோட டோஸ்ட் இருக்கும், குரூமோட டோஸ்ட் இருக்கும், நிறைய டோஸ்ட் இருக்கும். They have a toast for the bride and the groom and everybody else. What is toast? அது ஒரு டோஸ்ட், அது ஒருத்தர் வீட்டில் வச்சிருப்பாங்க. There'll be somebody doing that. அவர் வந்து பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி உட்கார சொல்லிடுவாங்க. They would ask the pastor to pray and sit down. டோஸ்ட்க்கு பதிலா 20 நிமிஷம் சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்கலாம், வந்த கல்யாணத்துல வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கலாம், அறிவிச்சிருக்கலாம். Instead of the toast we could have spread the gospel for 20 minutes. ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க. So many unbelievers would have come there for நல்ல ஒரு ஊழியக்காரர்ட்ட 20 நிமிஷம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம், சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லிருக்கலாம். Could have asked the preacher to இல்ல பொண்ணு மாப்பிள்ளை வர்ற நேரத்துல ஒரு பாட்டு பாடி ஆராதனையை நடத்துங்கன்னு என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டவருடைய கல்யாணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். Talking about the marriage of the believers. நாங்க ப்ரோகிராம் டேய் இடையில உனக்கு சவுண்ட்ல சைலன்சர் போட வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, சத்தம் போட கூடாது. கவிமணியன் சத்தம் போட கூடாது. அவன் டேய்னு சொன்னதே அவனை தான் சொன்னோன்னு அவன் கடைசில வரைக்கும் பேர் சொல்ற வரைக்கும் அவனுக்கு புரியல. வேற யாரோ நம்மள போல இருக்கிற பையனை பாஸ்டர் திட்டுறாரு அப்படின்னு நினைச்சு ஒன்னே தான் சொல்றேன். இந்த பாரு ஸ்டிக் வச்சிருக்கேன், வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன், இங்கதான் இருக்கு. ஆமா, சரியா? ஓகே. இப்போ டோஸ்ட் 15 நிமிஷம் பொண்ணு பத்தி சொல்லுவாங்க. They talk about the bride for 15 minutes. 15 நிமிஷம் மாப்பிள்ளை பத்தி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. They would toast about the groom for 15 minutes. எல்லா கல்யாணத்துலயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த மாதிரி பையன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும் அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு. Every marriage that I see it will be like they are blessed to ஒரு find each மாசம் other. கழிச்சு அதே வீட்டுக்கு நான் சண்டைக்கு போவேன், பஞ்சாயத்துக்கு. And after a month I would go to the same house. டோஸ்ட்ல என்னென்னமோ சொன்னீங்களே, You said a lot of things in the toast. அது எதுவுமே இந்த சண்டையில இல்லையே. There's nothing there in the fight. அதெல்லாம் டோஸ்டோட என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. That's done dusted with the toast. நான் ஒரு வீட்டில் போய் சொன்னேன், அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ இருக்குல்ல, சாரி அந்த ரிசப்ஷன் வீடியோ இருக்குல்ல, அதில் டோஸ்ட்ல அவங்க 2 பேரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முறை நீங்க போட்டு என்ன பண்ணுங்க, கேளுங்க. Told them there's a lot of things they spoke about your reception. சொந்தக்காரங்க 2 பேர் வந்து அவ்வளோ அருமையா அவங்கள பத்தி சொன்னாங்க. They spoke about you so well. நீங்க ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ இந்த பொண்ணு மாதிரி அமைதியான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு அவங்க மாமா சொல்றாரு. The bride's uncle said she's a very quiet person. நான் வீட்டுக்கு போனப்போ அந்த அமைதியை என்ன பண்ணவே இல்லை, எந்த இடத்துலயுமே பார்க்கல. I couldn't see that when I went to the house. பிரச்சனை என்ன, இல்ல நிகழ்ச்சிகளுக்கு தான் முக்கியத்துவம். பழைய காலத்துல இப்படி இல்ல. Back then it wasn't like this. பரிசுத்தவான்கள் எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் கர்த்தரை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. You always keep talking about Christ. இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல. But now it's not given. அதுக்கு பிறகு போலியான 1/2 கிலோ கேக்க மேல வச்சு கீழ 3.5 கிலோக்கு வெறும் டப்பா மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கேக் கிரீம் தடவை எடுத்துட்டு வருவாங்க. They will have ரொம்ப நாளா நினைச்சிட்டு இவ்வளோ பெரிய கேக்க செஞ்சு வச்சிருக்காங்களே, யாருக்கு வெட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். I thought many times why would they use this cake. டோஸ்ட் பண்ணும்போது நாங்க நின்ன பக்கத்துல நிக்கும் போது அந்த கட் பண்றத சொல்றாங்க, அந்த சென்டர்ல இருக்கிறத மட்டும் கட் பண்ணு, சென்டர்ல இருக்கிறத மட்டும். கேக்கு தானே, எங்க கட் பண்ணா என்ன, இல்ல சென்டர்ல இருக்கிறது மட்டும் தான் என்னது கேக்கு, மத்த எல்லாம் டப்பா அப்படின்னு. Then I realized that it's only a part cake and part. அது முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் இப்ப என்ன பண்ணுது, ஆரம்பிச்சிருது. Now there's a lot of songs and dance. முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. Earlier friends used to come and dance. இப்போ லேட்டஸ்ட் கல்யாணத்துல பையன் பொண்ணு ஆடுறது தான் ஒரு பெரிய.
But recently it's the bride and the groom dancing. பையன் வேற ஒரு பொண்ணு கூட ஆடிட்டு இருக்கான், பொண்ணு வேற சில பசங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்குது? எதுல? கல்யாணத்துல. It's in the marriage. இதுதான் பாவம் வர்றதுக்கான வழியை சொல்றேன். There's a root for sin to come in. தேவன் எங்க முக்கியப்படுத்தப்படலையோ, Where God is not being தேவன் given எங்க importance, பிரதானப்படுத்தப்படலையோ, God is not being the நம்ம priority. நினைக்கிறோம் ரிசெப்ஷன் அப்படின்னா அதெல்லாம் கர்த்தர் பெருசா கண்டுக்க மாட்டாரு, நம்மள இஷ்டத்துக்கு ஏதோ செய்ய விட்டுருவாரு. We think God does not நம்ம இந்த mind உலகத்துல that. இருக்கிறவங்க போல செய்யற மாதிரிலாம் செஞ்சுக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் கணக்குல வைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Think we can do what the world does and Lord will not நம்ம keep செய்கிற எல்லா கிரியைகளை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க We are வேண்டும். accountable for everything that we do in front of God. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற எல்லா தீர்மானங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்க We have வேண்டும். to give account to God for every decision நம்ம we take in செய்கிற our life. எல்லா காரியங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். We have to give account to God for everything that we do in our life. இன்னைக்கு சில கிறிஸ்தவ கல்யாணத்துல சினிமா பாட்டு ஓடுது. Today in many Christian marriages, எந்த கல்யாணத்துல? secular songs are playing. கிறிஸ்தவ கல்யாணம். It's a Christian wedding. ஆனா பாட்டு என்ன பாட்டு ஓடுது பின்னாடி இருந்து? தும்மு தும்மு தும்முன்னு என்ன பாட்டு ஓடுது? பாஸ்டர் ஜெபம் பண்ணி தான் தொடங்கி விட்டாரு. Pastor prayed and started the meeting. நம்ம என்ன நினைச்சோம், நம்ம செய்யற எல்லா இந்த அநீதியான காரியமும் ஒரு ஜெபம் மேல பண்ணா எல்லாம் கவர் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். We think if we pray, all of the injustice would get covered by it. இல்ல, வேதம் அப்படி சொல்லல. The Bible does not say that. நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We need to be very careful about our deeds. நான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. I can't work for both God and இவர்களை mammon. குறித்து தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? 7வது வசனத்துல யாத்திராகமம் 32:7ல கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, ம். நீ இறங்கி போ, இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அடுத்த வசனம், சீக்கிரமாய் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இவ்வளோ குயிக்கா அவங்க எதை விட்டு விலகிட்டாங்க? வழியை விட்டு விலகிட்டாங்க. They so quickly turned away from my path. அவங்க ரொம்ப வேகமாவே என்ன விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகிட்டாங்க. They moved away from my path very soon. இப்போ உங்க ஆராதனையில என்ன இருக்கு? நிறைய ப்ரோகிராம். சென்னையில ஒரு சர்ச் இருக்கு தெரியுங்களா? எல்லா வாரமுமே டான்ஸ் இருக்கும். There's a church in Chennai where they have dance and சென்னையில ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஆராதனை நடுவுல எல்லா வாரமும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஆம்பளை பிள்ளைங்களும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பாட்டுக்கு என்ன ஆடுவாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. There's a church where everybody would dance. அப்பதான் விசுவாசிகள்லாம் ஆர்வமா என்ன பண்ணுவாங்களா? இருப்பாங்களா? Only then believers all will be. ரெண்டு எஜமானுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve two masters. நீங்க ஒன்னு தேவனை பின்பற்றுவீங்க. Either you would follow God. தேவனை பின்பற்றீங்கன்னா எல்லா காரியத்திலையும் தேவனையே பின்பற்றுவீங்க. If you follow God, you would follow God in everything. சும்மா கொஞ்சம் தேவனை பின்பற்றுறது, கொஞ்சம் நான் என்னுடைய சுயத்தை பின்பற்றுறதல்ல. It's not about following God and then following இல்லனா நீங்க கண்டிப்பா உலக பொருளை தான் நீங்க நேசிக்கிறீங்க. உலக பொருளுக்கு தான் என்ன செய்றீங்க? ஊழியம் செய்றீங்க. எந்த பேர்ல? தேவனை பின்பற்றுறேங்கற பேர்ல. In the name of God you are following world. ஏனா வேதம் சொல்லுது ரெண்டு பேருக்கும் ஒருத்தன் என்ன செய்ய முடியாது? Bible says you cannot serve two masters. பகைத்து மற்றவனை என்ன பண்ணுவான் அவன்? நேசிப்பா. You will hate one and love the other. ஒருவனை நேசித்து இன்னொருத்தரை என்ன பண்ணுவான் அவன்? வெறுப்பான். He will love one and hate the other. அப்ப நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்களா இல்ல உலக பொருளுக்கு ஊழியம் செய்றீங்களா நினைச்சு பாருங்க. I serving God, I serving mammon. இந்த பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள், people who do not have the Holy Spirit, தேவனுக்கு அடுத்த காரியம் வேற, உலகத்துக்கு அடுத்த காரியம் வேறன்னு நினைக்கிறாங்க. They think that the two different things of God and the world. கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். ஆவிக்குரியவர்களாகத்தான் உலகத்துக்கு அடுத்த காரியத்துல என்ன பண்ணணும்? நம்ம நடந்து கொள்ள வேண்டும். Christians, everything is the same. Even in the worldly things, you have to be a spiritual being. ரட்சிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும். Even for the worldly things, you'll have to be like a saved person. 28வது காரியத்தை வாசிங்க. மத்தேயு 23:23. Matthew chapter 23 verse 23. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியில என்ன பண்ணலாம்? இதெல்லாம் கரெக்டா எடுத்துருவாங்க. எதுல? They will be correct in all of these. தசம பாகம் கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாங்க. They would be perfect when it comes to காணிக்கை கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாங்க. They would be correct when it comes to offering. காசு கொடுக்கறதுல கரெக்டா இருந்துருவாங்க. They would be right when it comes to money. 1% கர்த்தருக்கு கொடுக்கறதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. They'd be very careful in giving what. நம்ம தசம பாகம் கொடுக்கணுமா? Should we tithe to God? தசம பாகம் கொடுக்கணுமா?
கொடுக்கணும். தசம பாகம்னா என்ன? What does it mean to tithe? TITHE அப்படிங்கிற டைத் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? தசம பாகம் அப்படின்னா என்ன? 10ல ஒரு பங்கு. It's 1/10. தசம பாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? 10ல ஒரு 1/10. 10ல ஒரு பங்கு. It's 1 part of 10. இப்ப அந்த 10ல ஒரு பங்குன்னு வேதம் ஏன் சொல்லுது? Why does the Bible say it's 1 part of 10? அது யாருக்குரியது? Who does it belong to? உங்க வாழ்க்கையில நீங்கள் சம்பாதிக்கிற அல்லது உங்களுக்கு கிடைக்கிற உங்களுடைய வருமானங்களா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், உங்களுக்கு வர லாபமா இருக்கட்டும், உங்களுக்கு வர விளைச்சலா இருக்கட்டும், இதுல 10ல ஒரு பங்கு யாருடையது? Maybe your earnings, or maybe a harvest. 1/10 belongs to God. நூதன பிரசங்கியார்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தசம பாகங்கிறது வந்து நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணது சொன்னது, அதனால நம்ம நியாயப்பிரமாண காலத்துல இல்ல, அதனால என்ன பண்றது இல்ல. நீங்க வேதத்தை நல்லா வாசிங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு காலத்துக்கு முன்னாடியில இருந்தே என்ன பழக்கம் இருக்குது? தசம பாகம் இருக்குது. ஆபிரகாம் சாலேமின் ராஜாவுக்கு தசம பாகங்களை என்ன பண்ணானா? கொண்டு போய் கொடுத்தானா. Abraham gave 1/10 of his possessions எப்ப to the king. மோசேன்னு ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, Even before Moses was born, நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே, even before the commandments, மனசாட்சியினுடைய காலத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல, the old days, the era of the consciousness, மனசாட்சியினுடைய நாட்கள்ல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது, even during the time of consciousness, அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை கனப்படுத்தணும்னு நினைச்சப்ப என்ன கொண்டு போய் கொடுத்தாங்களா? they wanted to honor God. They gave 1/10 of தசம பாகங்களை கொண்டு போய் என்ன பண்ணாங்களா? கொடுத்தாங்களா. they gave it to God. அப்ப தசம பாகம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் உண்டானதுன்னு சொல்றது வேதத்தின்படியான வாதம் கிடையாது, அது தவறு. ஏன்னா நியாயப்பிரமாணம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே என்ன பழக்கம் இருந்தது? தசம பாகம் கொடுக்கிற பழக்கம் இருந்தது. So tithing was there even before. இந்த தசம பாகம் கொடுக்கிறதுனா என்ன? What does it mean to tithe? தேவனுக்கு நான் கனப்படுத்துறேன். I'm honoring God. இதை யார் முடிவு பண்றது? Who decides this? தேவனை கனப்படுத்துறேன்னு நான் என்ன பண்றேன்? முடிவு பண்றேன். I decide to honor God. இதுல மினிமம் அப்படின்னு வேதம் ஒரு பங்கு வச்சிருக்கு. அதுதான் என்னது? Bible has a minimum, and 10ல 1. that's 1/10. குறைஞ்சபட்சம் எது? 10ல 1. Minimum 1/10 is இப்ப what is there. கர்த்தரை நான் கனப்படுத்துறதுக்கு எந்த அளவும் கிடையாது. There's no measure to how much எந்த you can honor God. அளவும் கிடையாது. There's no yardstick to measure. ஆனா how much you honor வேதம் God. குறைஞ்சபட்சமா ஒரு அளவு என்ன பண்ணிருக்கு? நமக்கு காட்டி இருக்கு. அதுதான் என்னது அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்? தேவனை கனப்படுத்துறதுக்கு டைத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். I would always say start from tithe and நான் honor டைத் God. கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். I wouldn't say tithe. நீங்க கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 10ல ஒரு பங்குல இருந்து 10th, அதாவது தசம பாகத்துல இருந்து தொடங்குங்க. You can start by tithing. எது வரைக்கும் கொடுக்கணும்? முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்கிற வரைக்கும். Until you give everything to God. எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை வரைக்கும். Until your life where you அப்ப submit எங்க everything இருந்து to God. தொடங்கணும்? Where should you start from? ஒரு 10ல ஒரு பங்குல இருந்து தொடங்கி Start from 1/10. ஆண்டவர் சொல்றாரு எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு. உற்சாகமாய், Should give it cheerfully. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். Somebody gives it like this, God is அப்ப கர்த்தருக்கு happy with them. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நான் இந்த ஒரு வசனத்தை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் 10, 15 நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். I wouldn't talk about percentages. நீங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாலும் No matter how much you உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் தேவன் நீங்கள் கொடுக்கிறதுல பிரியமுள்ளவராய் Give இருக்கிறார். it wholeheartedly and cheerfully. God is உங்க வாழ்க்கையை happy சிந்திச்சு with what you பாருங்க. give. இந்த பரிசுத்தாவியினால நிரப்பப்படாத லீகலான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? 10 மடங்கு கொடுக்கறதுல 10ல ஒரு பங்கு கொடுக்கறதுல எப்படி இருக்கிறாங்க? சரியா இருக்கிறாங்க. People who are not filled with the Holy Spirit are okay. Are எதுலெல்லாம் fine with கொடுக்கறாங்க giving அவங்க? 1/10. ஒர்த்தலாம்னா என்ன? இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லிருக்கு? Mint, dill and cumin. மின்ட். மின்ட்னா என்னது? புதினால கூட என்ன கொடுக்குறாங்க? புதினால தசமபாகம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? I've seen anybody tithing with mint. 10 செடி இருந்ததுன்னா ஒரு செடி யாருக்கு? You have 10 plants, one is for அப்படின்னா என்ன? God. அவங்க வர்ற கீரை, இலைகள், செடி கொடிகள் எல்லாத்துலயும் என்ன கொடுக்குறாங்க? அடுத்தது வெந்தயம், அடுத்தது சீரகம். இதெல்லாம் எதை காட்டுது? மளிகை சாமான். It talks about the groceries. வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்கள், ப்ரொவிஷன்ஸ், ஸ்டோர் வாங்குறது. இதுல எல்லாம் என்ன கொடுக்குறாங்க?
ஆமா, சிலர் மளிகை சொல்லுவாங்க, சிலர் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டோர்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆமா. அப்போ இந்த இதுல எல்லாம் கரெக்டா என்ன கொடுத்துடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன தசமாக எடுத்துட்டு வர்றாங்க, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மிளகா பொடி எல்லாம் என்ன பண்றாங்க 10ல் 1 பங்கு எடுத்துட்டு வர்றாங்க. They bring 1/10 of all that Many they have. times நம்மளும் அப்படித்தான். நம்ம அப்படி கொடுக்கறது இல்ல, நம்மகிட்ட இருக்கிற பணமா என்ன பண்றோம், நம்ம கொடுக்குறோம். We give it as money. நம்முடைய காசா என்ன பண்றோம், நம்ம கொடுக்குறோம். நம்ம அப்படி பொருட்கள் எடுத்துட்டு வர முடியாது. இங்க எடுத்துட்டு வந்தாலும் போறதுக்கு டப்பா என்ன கிடையாது. நான் அப்புறம் இங்க ஒரு பெரிய இந்த ஊர்கா விற்கிறவர் வச்சிருக்கிற மாதிரி பெரிய டப்பா தான் என்ன பண்ண, நிறைய டப்பா வச்சிருக்கணும் இங்க. நான் இல்ல பெரிய உருண்டையா டப்பா வச்சிருந்தா எல்லாம் மிளகாத்தூள் அதுல போடுங்க, மிளகாத்தூள் டப்பா அப்படின்னு என்ன பண்ணாது மேல. இல்ல பழைய பாட்டில் அப்படித்தான் இருந்தது. தேவாலயத்துக்கு போகும்போது அங்க டப்பா இருக்கும், மிளகாத்தூள் டப்பா இருக்கும், வெந்தய டப்பா இருக்கும், கடுகு டப்பா இருக்கும். அந்த டப்பால எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, தசமபாகங்களை கொட்டுவாங்க. They would put down their tithes in the box. அதை எடுத்து ஆசாரியர்கள் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களும் பயன்படுத்துவாங்க. மிச்சம் இருக்கிறத ஏழைகளுக்கு விதவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்க. The priest would use it, and then whatever is remaining they give it to the. இதெல்லாம் கரெக்டா செய்றோம். We do all of this correctly. சிலர் செய்யறது இல்ல, சிலர் செய்றோம். Some don't do it, some of us do. சிலர் செய்றவங்களுக்கு என்ன பெரிய ஒரு பெருமைன்னா, நான் இதுல கரெக்டா என்ன பண்றேன் இருக்கிறேன். People who do it are proud them that they do it சிலர் right. சொல்றது உண்டு, நான் தசம பாகம்லாம் கரெக்டா என்ன பண்ணிடுவேன், நானு கொடுத்துருவேன். Some would say I tithe correctly. தசம பாகம் கொடுக்க கூடாதுன்னு வேதம் சொல்ல, தசம பாகம் கண்டிப்பா என்ன பண்ணணும், கொடுக்கணும். Definitely tithe. ஆனா தசம பாகம் கொடுக்கிறது மட்டும் பத்தாது. But it's not enough to just do that. வாசிங்க, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கத்தையும் இரக்கம், விசுவாசம் விட்டுவிட்டீர்கள். இத விட்டுட்டாங்க. They've left off justice, mercy and faithfulness. காசு கொடுக்கறேன், I'll give you money, நீதி கிடையாது, but there's no justice, விசுவாசம் கிடையாது, there's no faith, இரக்கம் கிடையாது, there's no mercy. இது தசமபாகம் கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. It's not important just to tithe என்னுடைய to God. வாழ்க்கை நீதியான வாழ்க்கையா இருக்கணும். A life should be a justful life. சிலர் அநீதியா வாழ்றது, அதுல என்ன கொடுக்கிறது, தசமபாகம் கொடுக்கிறது. Some live an unjust life. அநீதியா வாழ்ந்துட்டு என்ன கொடுக்க கூடாது, you should not tithe with your unjust money. எனக்கு வட்டிக்கு கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு வந்து அந்த வட்டிக்கு வந்த லாபத்துல என்ன கொடுக்க கூடாது. You shouldn't tithe God based from the interest நான் that you பணத்தை get. வட்டிக்கு கொடுத்துருக்கிறேன், 5 வட்டி 10 வட்டி ராக்கெட் வட்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு You give your money out to for interest. நான் அதுல வந்த வருமானத்தை எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்காதீங்க. Do not give that to God. ஆண்டவருடைய பிள்ளைங்க என்னைக்கும் வட்டிக்கு கொடுத்த பணத்தை எங்க போட்டுறாதீங்க, காணிக்கை பெட்டில போடாதீங்க. Whatever money you get out of interest, do not ஏன்னா give அது to God. நீதியான வருமானம் இல்ல. Because that is not a money that you get justfully. நீதியான வருமானம் இல்ல அது. It's not a just way of getting money. அப்ப நீதியான நடக்கணும். We should walk in இன்னைக்கு the right சிலர் way. லஞ்சம் வாங்கிட்டு எங்க கொடுக்கிறது, அதுல கொஞ்சம் See, many people get bribed. சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை ஏமாத்தி அபகரிச்சிட்டு அதுல ஒரு பங்கு யார் கொண்டு வந்து கொடுக்கிறது, சர்ச்சுக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன். You take over what should have gone to their siblings. மற்றவர்களை அபகரிச்சல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. You shouldn't take from someone and give it to God. ஒருபோதும் அநீதியான பணத்தை யார் கொடுக்க கூடாது. Do not give to God what comes unjustly. உங்களுக்கு கீழே வேலை செய்யற ஏழைகளையும் கஷ்டப்படுறவங்களையும் ரொம்ப நறுக்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சரியா அவங்களுக்கு கொடுக்காம அதை ஏமாற்றி அதுல கமிஷன் வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து எங்க கொடுக்கிறது. Do not cheat people under you and then give that money to God. நீதியா வாழணும். You need to live a just life. நீதியா வாழணும். With life filled with justice. உங்களுடைய கரத்துல உங்களுடைய பணத்துல எந்த ரத்தமும் என்ன பண்ணிருக்க கூடாது, படிஞ்சிருக்க கூடாது. The hands of money should not be a blood. யாருடைய கண்ணீர் என்ன பண்ண கூடாது, இருக்க கூடாது. Shouldn't be filled with anybody's யாருடைய மனவேதனையும் இருக்க கூடாது. Shouldn't be filled with anybody's அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமான் யார் தெரியுமா, தன்னுடைய பணத்தை வட்டிக்கு என்ன பண்ண மாட்டான். Bible says the righteous man does not give his money out for interest. வட்டிக்கு விடுற கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கடை பேரே என்னதான் போட்டிருக்கு, And a lot of Christians who give money கிருபை out for வட்டி சென்டர், கிருபை ஃபினான்ஸ். அது தமிழ்ல சொன்னா என்னதான் சொல்லணும், கிருபை ஃபினான்ஸ்னா என்ன, கிருபை என்னைக்கு வட்டிக்கு கொடுத்துச்சு. grace. How many கிருபையே எல்லாமே இலவசமா வந்ததுதான். grace itself something has come to you for free. கிருபை என்ன விடாது, வட்டிக்கு விடாது. ஆண்டுடைய பிள்ளைக்கு ஒருபோது அநியாயமா உங்க வாழ்க்கை என்ன கொடுக்காதீங்க, என்னத்தை கொடுக்காதீங்க. உங்கள்ட்ட யாராவது கடன் கேட்டாங்கன்னா என்ன கொடுங்க, கடன் கொடுங்க. ஒருபோது என்னத்தை கொடுக்காதீங்க,
Somebody asks money for you, lend it, but do not give it for interest. உங்ககிட்ட பணம் இருக்குன்னா கடன் கொடுத்து உதவி செய்யுங்க. ஆனா எதுக்கு கொடுக்க கூடாது? If you have money, give it to people and help them, but do not lend it ஆண்டவருடைய for பிள்ளைங்க interest. கொஞ்சம் கொஞ்சமா வட்டிக்கு கடன் வாங்குறது என்ன பண்ணிடுங்க? You should also stop getting money from ஒருபோதும் போய் வட்டிக்கு என்ன பண்ணாதீங்க. ஏதோ நல்லவனுடைய பணமே கிடையாது அது. ஃபினான்ஸ்ல போய் வட்டிக்கு பணம் வாங்குறது யாருடைய பணம் கிடையாது அது. நல்ல மனுஷனுடைய பணமே கிடையாது. It's not a good man's money. அவன் ஏகப்பட்ட பேரோட பாவத்தையும் பழியும் வாங்கி கையில் என்ன பண்ணியிருக்கிறான், வச்சிருக்கிறான். அதை நமக்கு என்ன பண்ணுவான்? நம்ம கஷ்டத்துக்காக போய் அவனோட பாவ பழியில என்ன எடுத்துக்கிறது? You take part into whatever sin he's committed. என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை சார்ந்துக்கோங்க. இன்னொருத்தன் வாங்கி வச்சிருக்கிற பாவத்துக்கும் துரோகத்துக்கும் போய் என்ன எடுத்துக்காதீங்க, பங்கு எடுத்துக்காதீங்க. No matter what you have, lead unto God. இது கேட்கலாம் கூட விசுவாசிகளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பிசினஸ் நடக்குது, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். Some say I've invested money. பணத்தை என்ன இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா யாராவது ஒரு ஃபினான்சியர்ட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. They have given it to some financier. அவர் மாசம் எங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவார், தருவாரு. He would give us some money. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருபோதும் உங்களுடைய பணத்தை என்ன பண்ணாதீங்க, நீதியா இருக்கணும். அடுத்தது To be just. இரக்கத்தையும் விசுவாசத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க விட்டுட்டீங்க. You let go of mercy and faithfulness. அவ பரிசுத்த ஆவியானவர்ல நிறைஞ்சவங்க என்ன செய்வாங்க, நீதியாய் நடந்து கொள்ளுவாங்க, இரக்கமுள்ளவர்களா இருப்பாங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க, தசமபாகம் காணிக்கைகளையும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. கடைசியில சொல்றாரு இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை விடணும்னு சொல்லல. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, நாங்க ரொம்ப நீதியா வாழ்றோம், பணம் கர்த்தருக்கு என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. Money is not important to God. அப்ப அது உங்களுக்கு முக்கியமா இருக்கு. Why is it important to you? கர்த்தர் முக்கியப்படுத்தாததை நீங்க கர்த்தரை முக்கியப்படுத்துறவங்க நீங்களும் அதை என்ன பண்ணக்கூடாது. You who give importance to God should not give importance to money as well. வேதம் சொல்லுது இவைகளையும் செய்யணும், அவைகளையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிட கூடாது. Bible says you should do this at the same time, not let go. அவைகளையும் நம்ம கடைபிடிக்கணும். அதோட சேர்த்து நீதியும் இரக்கமும் விசுவாசமும் உள்ள வாழ்க்கையை நமக்கிட்ட என்ன பண்ணணும், உண்டா இருக்கணும். Same, you should have a life filled with faithfulness, mercy. நீங்க இப்படி கொடுத்து பாருங்க, நீங்க கொடுக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். When you give like this, God will bless what you give. நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கொடுக்கல, I'm not giving to be blessed. நான் நீதியா இருக்கிறதுனால கொடுக்கிறேன். I'm giving because I'm just. வேதம் சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். Bible says God will bless the fruit of நீ your labor. கொடுக்கிறதை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். God will bless what you give him. கர்த்தர் அதை பெருக செய்வார். God will make it to. உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். He will take complete அது control of your life. பரலோக பண்டக சாலையிலே உங்களுடைய கணக்குல அது என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். Should be written under your name. அது பரலோகத்திலே பொக்கிஷமாய் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், மாறி இருக்கும். Should be saved as stored up as treasures in heaven. ஆண்டுடைய பிள்ளைகள், Children of God, இந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருங்க. need to be careful in this நம்ம thing. கொடுக்கணுமா, கண்டிப்பா கொடுக்கணும். Should we give? We should. ஆனா எப்படி கொடுக்கணும், But how should we give? நீதி உள்ளவர்களாய், As just people, இரக்கம் உள்ளவர்களாய், as merciful people, விசுவாசம் உள்ளவர்களாய் கொடுக்கணும். as people of faith, we need to பெருமை give. உள்ளவர்களாய், Not as people of pride, அநீதியான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், not as people living in unjust கொஞ்சம் life. கூட இருதயத்துல இரக்கமும் தேவ அன்பும் இல்லாதவர்களாய் ஒருபோதும் கர்த்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. Never live a life where you're not merciful. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us இன்னைக்கு all. 3 தான் முடிக்க முடிஞ்சது. நான் அடுத்த வாரத்துல தொடர்ந்து நான் கண்டினியூ பண்றேன். டைம் ஆயிடுச்சு. We'll look at the others next week. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நம்ம கேட்ட வசனத்துக்கு நேரா நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். Surrender our lives to whatever we heard today. நம்ம இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறோமே, You want to do ministry for God? நம்ம உண்மையாவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நினைக்கிறோமா? Do we truly need to want to minister நம்ம to God? வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கிறதா? Is our life a life of testimony? சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்கிறவர்களா இருக்கிறோமா? Are we living a life where we filled with testimony? நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசுறோமா? தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற விதமா தான் பேசுறோமா? Are we talking about what God has revealed to us? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம ரெண்டு சேர்ந்து ஊழியம் செய்யறதா நினைச்சிட்டு இருக்கிறோமா? Are you trying to serve both man and, இல்ல கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்றோமா? or are we serving only God? நம்ம தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல நீதி உள்ளவர்களா இருக்கிறோமா? Are we being justful in giving to God? நம்ம நீதியை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? Are we giving God justly? நீங்க உங்க வாழ்க்கையில உங்க மாதத்தினுடைய இன்கம் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. Look at the income that you have. உங்களுக்கு வந்த எல்லா இன்கமையும் எடுத்து எழுதுங்க. Write down all the income that you நீங்க get. தேவனுக்கு கொடுத்ததுல நீதியா இருக்கிறீங்களா? Are you justful in giving to God? நீதி இருக்குதா அதுல? குறைஞ்சபட்சம் உங்க மனதுல தீர்மானித்த காரியத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கீங்களா எல்லாத்துலயும்? Have you given whatever you planned for to give God? கிருபை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? Are you being merciful? இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? Are you being people with mercy?
விசுவாசம் உள்ளவர்களா வாழ்றீங்களா? Are you living a faithful life? இல்ல அவிசுவாச இருதயத்தோட கர்த்தர் கொடுக்க Or are you நினைக்கிறீங்களா? giving to God with an நீங்க நம்ம unfaithful heart? வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுவோம். Let's change our lives கர்த்தர் நம்மை today. பார்க்கிறார். God is watching us. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார். He's given us His Holy Spirit. அவரால நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். Let's live our life where we're filled with- நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless each one. கண்களை மூடி நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். Close our eyes and give it. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்க